மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழ்நாட்டை உலுக்கிய படுகொலை என்பது திருச்சி ராமஜெயம் படுகொலை. 13 வருஷம் ஆச்சு, குற்றவாளியை பிடிக்க முடியல. இல்லை, எப்பவுமே ஒரு வழக்கை பொறுத்தவரையிலும் அப்போவே கண்டுபிடிச்சாதான் ஒரு வழக்கு குற்றவாளிகள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீண்ட காலம் ஆயிடுச்சுன்னும் போது நிச்சயம் இதுக்கு அவங்க அப்படியே குற்றவாளிகள்னு சொல்லி பிடிச்சா கூட அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி அறுதிட்டு சொல்ல முடியாது. இந்த கொலைக்கு அரசியல் ரீதியான பேக்கப் இருக்கும். 100%. திருச்சியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்தது ராமஜெயம். அவங்க அண்ணன் அரசியல்வாதி, அவர் கூடவே இருக்காரு. கலைஞர் அளவுக்கு நேரடியா போன் பண்ணி பேசுற அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் ராமஜெயமுக்கு இருக்கு. ராமஜெயம் கட்டுக்கம்பி காலில் கட்டி கொலை பண்ற பாணியெல்லாம் நாம தமிழ்நாட்டில் அப்பதான் புதுசா பாக்குறோம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கொலையே இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல. என்னதான் இல்ல சிக்கல் இருக்கு? புல்லட் மனோகர்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டு இருக்காங்க அதே திருச்சியில. இதே மாதிரி கம்பிகளை கட்டி அதே மாதிரி தான் கொண்டு இருக்காங்க. அப்ப அந்த புல்லட் மனோகருடைய கொலையும் ராமஜெயத்து கொலையும் ஒரே மாதிரியா இருக்கு. அந்த கொலை பண்ண குற்றவாளி யாருன்னு சொன்னா முட்டரவியுடைய கோஷ்டி. முட்டரவி ரவுடிஸ்ல ஒரு நல்ல நேம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு லேண்டு பிரச்சனையில் 2 பேருக்கு மோதல் வரும். ராமஜெயம் உடனே அந்த நேரத்தில் தன்னுடைய அண்ணன் நேருகிட்ட சொல்லி அவரு கலைஞர்கிட்ட சொல்லி அப்போதான் என்ன பண்ணுறாங்க, முட்டரவி காரணமே இல்லாமல் தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறாங்க. இப்போ ராமஜெயத்தை எதிரி யாரு? முட்டரவி தான். அப்போ முட்டரவியை என்கவுண்டர் பண்ணுறது திமுக ஆட்சி தான், புரிஞ்சுங்களா? அப்போ திமுக அந்த கோபத்தில் முட்டரவியுடைய கோஷ்டி தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இப்போ விசாரணையுடைய இறுதியை கொண்டு வராங்க. நீங்கள் சுடலைமுத்துக்கிட்ட விசாரித்தேன், மணச்சநல்லூர் குணா கிட்ட போய் விசாரித்தது முக்கியம் இல்லை. இந்த வழக்கில் அந்த முதல்ல ஐஓவாக இருந்தார் இல்லை, அந்த இன்ஸ்பெக்டர், அவரை கூப்பிட்டு கஸ்டடி எடுத்தாவே இந்த குற்றத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா மர்மங்களும் வெளியே வந்துடும். ஐஓ நிச்சயம் குற்றவாளியை நெருங்கி போயிருப்பார். ஆனால் அங்கே ஒரு தடுங்கல் இருக்கும், விசாரணை மேற்கொண்டு போவாது, இதோட முடியுங்கன்னு இருப்பாங்க. அப்போ அந்த முடிங்கன்னு சொன்ன அதிகாரம் படைத்தவங்க யார்? காவல்துறை ஒரு விஷயத்து தெளிவாக இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, குற்றவாளி யாருன்றது உண்மைதான் கண்டுபிடிக்கணும், பொய்யா கண்டுபிடிக்கூடாது. அவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் சும்மா கிடைக்கல கரெக்டா இருக்காங்க. அப்படி என்னன்னா, முட்டரவி கோஷ்டி ஒரு 4 பேரை பிடிச்சி போட்டு இவங்க தான் பண்ணாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? அப்படியே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தை நிப்பாட்டினாலும் அவங்கள தண்டிக்கலாம் முடியாது. குற்றவாளி தரப்பில் நீதிமன்றத்தில் தான் சொல்லுவாங்க, ஐயா 13-14 வருஷமாக இவங்க குற்றவாளியை கண்டுபிடி அழிஞ்சிட்டு இருந்தாங்க. கடைசியில இவங்களை குற்றவாளியே கண்டுபிடிக்க முடியல, அப்பாவிகளான எங்களை குற்றவாளி ஆக்கிட்டாங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னுவாங்க. குற்றவாளியை பிடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, குற்றவாளி பிடிக்காமல் இருந்தாலும் இது தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய கரும்புள்ளி. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். வாங்க. 2012 தமிழ்நாட்டை உலுக்கிய மிக கொடூரமான படுகொலை என்பது திருச்சி ராமஜெயம் படுகொலை. கிட்டத்தட்ட 2012, இப்போ நாம் இருக்கிறது 2025 இருக்கும். ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யாரு கொலை பண்ணாங்க, ஏ1 யாரு, என்ன மோட்டிவ் அப்படின்னு இது வரைக்குமே நமக்கு ஒண்ணுமே தெரியல. கொலை செஞ்சது யாரு, என்ன மோட்டிவ்னு அதை கூட விட்டுருங்க. 13 வருஷம் ஆச்சு, குற்றவாளியை பிடிக்க முடியல. தமிழ்நாடு போலீஸ் பண்ணாங்க, முடியல. சிபிசிஐடி பண்ணாங்க, முடியல. சிபிஐயும் தமிழ்நாடு போலீஸும் ஒன்னா சேர்ந்து கூட்டா இந்த வழக்கை விசாரிச்சாங்க, அவங்களாலையுமே ஒன்றும் செய்ய முடியல. ஒரு இன்ச்சு கூட அவங்களால நகர முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேஸு. கிளைமேக்ஸை நோக்கி இந்த வழக்கு போய்கிட்டு இருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த வழக்குக்கு டிஐஜி வருண்குமாரை சிறப்பு அதிகாரியா நீதிமன்றமே நியமிச்சாங்க. அதே போல தஞ்சாவூர் எஸ்பி ராஜாராம் அவர்களையும் நியமிச்சாங்க. அவங்க இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக பாளையங்கோட்டை சிறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ரவுடியை இந்த கேஸ்ல விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. உண்மையாலுமே இந்த வழக்கு என்பது கிளைமேக்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கா? அவங்களுடைய பார்வை என்ன? இந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இல்லை, எப்பவுமே ஒரு வழக்கை பொறுத்தவரையிலையும் அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுலேயே வந்து அந்த ஐஓ விசாரணை கொண்டு போகிறார் பார்த்தீங்களா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அப்போவே கண்டுபிடிச்சா தான் ஒரு வழக்கு வந்து குற்றவாளிகள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீண்ட காலம் ஆயிடுச்சுன்னும் போது நிச்சயம் இதுக்கு வந்து அவங்க அப்படியே குற்றவாளிகள்னு சொல்லி பிடிச்சா கூட யாரோ சில பேரை தான் குற்றவாளி ஆக்க முடியுமே தவிர அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி அறுதிட்டு சொல்ல முடியாது. அது மீறி நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போச்சுன்னா கூட இப்போ குற்றவாளிக்கு இது பண்ணி, அதாவது 13-14 ஆண்டுகள் சிபிசிஐடி, சிபிஐ, லோக்கல் போலீஸ், சிபிசிஐடி, சிபிஐ இரண்டும் கலந்து இப்படி வந்து இப்போ எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்படி விசாரிச்சிருக்கு. குற்றவாளியே கண்டுபிடிக்கிறதுனால அப்பாவிகளான எங்களை குற்றவாளி ஆக்கிட்டாங்கன்னு அவங்க குற்றவாளி தரப்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கும்போது என்ன ஆகும், அது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். இது உண்மையிலே குற்றவாளிகளை இப்போ கண்டுபிடிச்சாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னா அது நிச்சயம் வந்து சொல்ல முடியாது. ஒரு 13 வருஷம் ஆச்சு, ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை பிடிக்க முடியல? எல்லாருமேலேயே ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த கொலையே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கொலை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கட்டுக்கம்பி காலில் கட்டி கொலை பண்ற பாணியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அப்பதான் புதுசா பாக்குறோம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கொலை, ஏன் இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல? என்னதான் இல்ல சிக்கல் இருக்கு? இல்ல, இது சிக்கல்னு சொன்னீங்கன்னா நம்ம நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். இது சம்பந்தமா ராமஜெயம் கொலை வழக்கு சம்பந்தமா நிறைய விலாவரியா பேசியிருக்கோம். அது முட்டரவி யாரு, மணல்மேடு சங்கர் யாரு, மணல்மேடு சங்கர் இது முட்டரவி என்கவுண்டர் போட்டதனுடைய பின்விளைவு என்ன, மணல்மேடு சங்கர் என்கவுண்டர் பண்ணதனுடைய பின்னாடி இருந்தது யாரு, இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம திருவாரூர் பூண்டி கலைச்செல்வனை வந்து கொன்னது யாரு, அந்த குற்றவாளிகள் வந்து குரங்கு செஞ்சில் உட்பட என்கவுண்டர் போட்டது எப்படி, இந்த பின்னணிகளை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஒரு கொலாப்ஸ் தான் இது. என்னன்னு சொன்னீங்கன்னா, இது ஆரம்பத்தில் வந்து முட்டரவி ஒரு லேபிளான நபராக ஆயிடுறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து ஃபஸ்ட்டு கபடி பிளேயராக இருந்துட்டு அந்த ஊருக்கு விளையாடும் போது ஒரு கொலை நடக்குது, கொலையிலேருந்து தப்பி, அதுதான் எப்போவுமே ஒரு கொலையில் வந்து சம்மந்தப்பட்டுட்டு அவன் வந்து ஜாமீனில் வெளியே வந்தாங்கன்னா காவல்துறை அவன் வீட்டில் இருக்க விடாது, விரட்டிகிட்டே இருக்கும். அப்போ விரட்டிகிட்டே இருக்கும்போது காவல்துறைக்கு பயந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், இங்கே அங்கே போய் அடைக்கலம் தேடுவான். அடைக்கலம் ஆகக்கூடிய இடங்களில் சில பல உதவிகள் பண்ணுறாங்கன்னா எனக்கு சில வேலைகள் செஞ்சு கொடுன்றாங்க. அப்போ அந்த வேலைகள் செய்யும்போது தான் அவன் A+ ரவுடியாக மாறுறான். முட்டரவி A+ ரவுடி மாறினது அப்படி தான். இப்போ மணல்மேடு சங்கர் ரவுடியாக மாறினதும் அதே மாதிரி தான். எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ மணல்மேடு சங்கர் பார்த்திங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் முட்டரவி வந்து முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ முட்டரவி முழுக்க வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கார், பூண்டி கலைச்செல்வன் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கார். அப்போது இந்த நேரத்தில் வந்து திருச்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தது ராமஜெயம். அதாவது ரவுடி இல்லை, அரசியல்வாதி தான். அவங்க அண்ணன் வந்து அரசியல்வாதி, இவர் அவர் கூடவே இருக்கார். கலைஞர் அளவுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் ராமஜெயமுக்கு இருக்கு. ராமஜெயம் கோயம்புத்தூர்ல வந்து ஜக்கி வாசுதேவ் அந்த இது இருக்கு இல்லையா, ஈஷா யோகம், அந்த இது வந்து ராமஜெயம் குரூப் தான் அங்கே போய் இறங்கி முழுக்க அவங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து இருந்த அந்த லிட்டிகேஷன் எல்லாம் ஒழிச்சு அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்ததா கூட சொல்றாங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு செல்வாகம் இருந்தவர். அப்படிங்கும்போது முட்டரவி வந்து ரவுடிஸில் வந்து ஒரு நல்ல நேம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு லேண்டு பிரச்சனையில் 2 பேருக்கு மோதல் வருது திருச்சியில். அதான் மெயின் காரணம், லேண்டு பிரச்சனை மோதல் வருது. அப்போ முட்டரவி அவர் ரவுடின்றதுனால அவருக்கே உண்டான பண்ணல, பாரு தேவையில்லாமல் எனக்கு திமுக தலைவர் தெரியும், அவர் தெரியும்னு சொல்லி நீ பேசுனா அப்புறமா நீ காணாமல் போயிடுவா அப்படின்னு சொல்லி முட்டரவி வந்து யாரை சொன்னதா, ராமஜெயத்தை சொன்னதாகும். ராமஜெயம் உடனே வந்து அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய அண்ணன் KN நேருக்கிட்ட சொல்லி அவர் கலைஞர்கிட்ட சொல்லி அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, முட்டரவி காரணமே இல்லாமல் தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறாங்க. காரணமே இல்லை. அப்போ என்கவுண்டர் பண்ணிவிட்டு அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வந்து ராமஜெயத்துக்கு எதிராக தான் கோஷங்கள் எழுப்பப்பட்டு, அப்போது முட்டரவியினுடைய ஆதரவாளர்கள் வந்து நாங்கள் சபதமே எடுத்திருக்காங்க. நாங்கள் வந்து ராமஜெயத்தை முழுக்காமல் இருக்க மாட்டோம் சபதமே எடுத்திருக்காங்க. அப்போ இந்நிலையில் தான் அந்த படுகொலை நடந்தது. அந்த படுகொலை நடக்கும்போது அதிமுக ஆட்சி அப்படி 2012 குறிப்பா ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதி வேட்பாளர். அப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து ஸ்ரீரங்கத்துல அவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க ராமஜி, அதெல்லாம் உண்மையா? ஆமா, அவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த கொலை நடக்குது. அந்த கொலை நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அப்போ சசிகலா மூலியமா அந்த கொலையை வந்து மறைக்கப்பட்டிருக்கணும். என்னுடைய பார்வையில் எப்படி சொல்றீங்க? சசிகலாட்ட சொல்லி ஏன் அந்த கொலையை மறைச்சிருக்கணும்?
ஏங்க நீங்கள் வந்து குற்றவாளி யாருன்னு இந்த மாதிரி வழக்குகளையும் காவல்துறை ஈஸியாக புலனாய் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வழக்கில் வந்து அந்த முதல்ல ஐஓவாக இருந்தார்ல அந்த இன்ஸ்பெக்டர், அவரை கூப்பிட்டு வந்து கஸ்டடி எடுத்தாவே இந்த குற்றத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா மர்மங்களும் வெளியே வந்துருங்க. நான் ஆரம்பத்துலேருந்து இதுதான் பேசுகிறேன். நீங்கள் வந்து சுடலைமுத்துக்கிட்ட விசாரித்தேன், மனச்சநல்லூர் குணா கிட்ட போய் விசாரித்தேன், இல்லை இவர்கிட்ட விசாரித்தேன் அவர்கிட்ட விசாரித்தேன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் அந்த ஐஓ நிச்சயம் வந்து குற்றவாளியை நெருங்கி போயிருப்பார். ஆனால் அங்கே ஒரு தடுங்கல் வந்திருக்கும், விசாரணை மேற்கொண்டு போவாது, இதோட முடியுங்கன்னு இருப்பாங்க. அப்போ அந்த முடிங்கன்னு சொன்ன அதிகாரம் படைத்தவங்க யார்? அப்போ அவங்க அம்பலமாகும். அவங்கள கூப்பிட்டு வந்து மறுபடியும் கஸ்டடி எடுத்தோன்னா இது அப்படி விசாரணையை கொண்டு போனால் தான் இந்த குற்றத்தில் இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியுமே தவிர, நீங்கள் வந்து முட்டரவி கோஷ்டி எல்லாம் தூக்கி வச்சு விசாரணை பண்ணாலோ, அதுவும் இல்லாமல் இந்த உண்மை கண்டறியும் இப்போது நம்ம ஜெயக்குமார் தலைமையில் ஒரு டீம் வச்சு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவர் டக்குனு மாவட்டம் திருவாரூர் மாவட்டமும் நாகப்பட்டினம் மாவட்டமும் எஸ்பியா போட்டாங்க. ஜெயக்குமாரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் அவரு. ஓகே, அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல பயங்கரமான கில்லாடி. அவரே வந்து உண்மை கண்டறியும் கருவி அது இதுன்னு சொல்லிட்டு வச்சு என்னென்னோ பார்த்துட்டு முடியல அவரால். அவராலையுமே முடியலையா? ஆமாம், அவரால் முடியாதுன்னு தானே டக்குன்னு அவரை மாத்துறாங்க. மறுபடியும் நீதிமன்றம் என்ன பண்ணுது, தஞ்சாவூர் எஸ்பியும் டிஐஜியும் போட்டு நீங்கள் விசாரணை. இப்போ அதனால தான் டிஐஜி வருண்குமார் தூக்கிட்டு வந்து சிபிசிடி போட்டிருக்காங்க. ஏன்னா சிபிசிடின்னு போது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஹெட்டாக போட்டிருக்காங்க. சரி, இப்போ அதை வச்சு இவர் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த குணாகிட்ட விசாரிக்கிறதோ சுடலைக்கிட்ட விசாரிக்கிறதோ இதெல்லாம் பேப்பரில் பரபரப்பாக வருதே தவிர, இது ஏற்கனவே வந்து ஜெயக்குமார் இது மாதிரி விசாரித்தவர் தான். ஓகே, ஜெயக்குமார் சார் வந்து சுடலைமுத்து எல்லாம் விசாரிச்சிருக்காரு. சுடலைமுத்துக்கிட்ட விசாரிச்சிருக்காரு, அப்புறம் வந்து குணா கிட்ட விசாரிச்சிருக்காரு, அதேமாரி வந்து எல்லாரையும் விசாரிச்சிருக்காரு. அந்த குணாவுடைய அதாவது முட்டரவியுடைய கோஷ்டிகளை எல்லாருமே வந்து விசாரணைக்கு உட்படுத்தி பல நாள் விசாரிச்சார். ஓகே, நம்முடைய வழக்கறிஞர் சில பேர் விசாரணைக்கு வந்து இது வந்து கைது செய்யாமல் ஒருத்தனை விசாரணை பண்ணி அவனை வந்து அந்த உண்மை கண்டறியும் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை வழக்கம் போட்டிருக்காங்க. வழக்கறிஞர் புகழேந்தி சார் போட்டாருன்னு நினைக்கிறேன். போட்டார். இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்தது. இப்போ இவர் மறுபடியும் விசாரிக்கிறது பேப்பரில் பரபரப்பாக சொல்லப்படுது தவிர, இது வந்து ஆனால் ஒன்று காவல்துறை ஒரு விஷயத்து தெளிவாக இருக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா, குற்றவாளி யாருன்றது உண்மைதான் கண்டுபிடிக்கணும், பொய்யா கண்டுபிடிக்கூடாது. அவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் சும்மா கிடைக்கல யாரையும் குற்றவாளி ஆக்கக்கூடாது கரெக்டாக இருக்காங்க. ஓகே, அப்படி என்னன்னா எப்போ போட்டுருணும். ஏன்னா முட்டரவி கோஷ்டி ஒரு 4 பேரை பிடிச்சி போட்டு இவங்க தான் பண்ணாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, அந்த விஷயத்துல வந்து கரெக்டா இருக்கு. ஒரிஜினல் குற்றவாளியை பிடிக்கணுங்கிறதுல போலீஸ் குறியா இருக்கு, கரெக்டா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சமீபத்தில் நடந்த நம்ம இருக்கும்போது நடந்த 3 கொலைகள். ஒன்று நம்ம வழக்கறிஞர் சங்கர் சுப்புடைய மகன், ஆமா, அவருடைய கொலையும் அப்படிதான், குற்றவாளிகள் இந்த வரையும் கண்டுபிடிக்க முடியல. அதேமாரி தான் சிபிசிடி எல்லாமே. அதேமாரி திருச்சியில் வந்து தௌஃபீக் சுல்தானோட 13 வயது சிறுமி, அதுவும் அப்படிதான் திருச்சியில் தான் நடந்தது. அடுத்தது ராமஜெயம் வழக்கு. இந்த 3 வழக்கில் தான் இன்ன வரையும் குற்றவாளிகளே நெருங்கலை காவல்துறை. யாரு கொண்டாங்க அப்படின்னு யாருமே நெருங்கலை. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி நிறைய இருந்தும் கூட அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் கையை பசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராமஜெயத்தை வந்து எதிரி யாரு? முட்டரவி தான். அப்போ முட்டரவியை என்கவுண்டர் பண்ணது திமுக ஆட்சி தான், புரிஞ்சுங்களா? அப்போ திமுக அந்த கோபத்தில் முட்டரவியுடைய கோஷ்டி தான் இதை வந்து பண்ணியிருக்கணும், இதை ராமஜெயத்தை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ இதுல யார் அந்த முட்டரவி கூட அந்த நேரத்தில் நெருக்கமாக இருந்தவங்க யாரு? அப்போ மனச்சநல்லூர் குணா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலங்கைக்காரர், அவர் அகதி. அவர் ஓகே, ஓ குணா வந்து அகதி தான். சரி, புரியுதுங்களா? அகதியும் போது இந்த கொலை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லட் மனோகர்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டு இருக்காங்க அதே திருச்சியில். அதை யார் கொண்டுன்னு சொன்னால் குணா இந்த குரூப் தான் கொண்டு இருக்காங்க. இந்த புல்லட் எப்படி கொண்டு இருக்காங்க இதேமாரி கம்பிகளை கட்டி அதேமாரி தான் கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த புல்லட் மனோகருடைய கொலையும் ராமஜெயத்து கொலையும் ஒரே மாதிரியா இருக்கு கொலை. அப்போ அந்த கொலை பண்ண குற்றவாளி யாருன்னு சொன்னால் திருச்சி டோல்கேட்டு சுந்தரபாண்டியனோ குணா எல்லாமே அதில் இருக்காங்க குற்றவாளிகள். ஓகே, புரியுதுங்களா? இவங்க யாருன்னு சொன்னால் முட்டரவியுடைய கோஷ்டி. அப்படி இருக்கும்போது அதே தான் இந்த கொலையும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இப்போது விசாரணையுடைய இறுதியாக கொண்டு வராங்க. சரி, புரியுதுங்களா? ஆனால் மனச்சநல்லூர் குணாவை பொறுத்தவரையிலையும் ஏற்கனவே ஜெயக்குமார் வந்து விசாரணை பண்ணார். அதாவது ஜெயக்குமாருடைய புலன் விசாரணை எப்படின்னு சொன்னால், நேரடியாக ஒரு விசாரணையை விட சில கைதிகளை அனுப்பி
அவர் கூட பழக வச்சு, குணா கூட பழக வச்சு, ஏன்னா புழல் ஜெயிலில் தான் இருக்காப்புல. ஆமா. அப்போது புழல் ஜெயிலில் இருக்கக்கூடிய குணாவை சில கைதிகளை விட்டு அது யார் என்னன்னு விசாரித்து கூட பார்த்துட்டாரு. ஓ. ஏன்னா போலீஸ் விசாரணைன்னும் போது உண்மையை சொல்ல மாட்டாங்க. இப்போ கைதிகள் என்னும்போது, சக கைதிகள் என்னும்போது ஜாலியாக ஒருத்தர் பேசும்போது ஏன்னா இது யாருன்னு பண்ணது அப்படி அப்படின்னு சொல்லும்போது உளருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை கூட வந்து ஜெயக்குமார் பார்த்துட்டாரு. ஸோ அதுலேயும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. இல்லை, அதில் சுடலைமுத்து கூட நேரடியாக விசாரணை பண்ணதோட அவர் இந்த மாதிரி கைதிகளை வச்சே வந்து விசாரணை கூட பண்ணார். ஏன்னா அதெல்லாம் வந்து ஜெயக்குமாருக்கு எக்ஸ்பர்ட்னு சொன்னேன் இல்லையா? இந்த ரவுடிஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆள் அவர். அதுவும் வந்து விசாரிச்சார். அப்போல்லாம் முடியல. இப்போ வருண்குமார் எடுத்திருக்காரு. இப்போ தஞ்சை எஸ்பி இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க மறுபடியும் அதே தான், ஏற்கனவே விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் இவங்க தொடர்றாங்க. அதாவது ஜெயக்குமார் சார் விட்ட இடத்துல இருந்து இவங்க மறுபடியும் தொடர்றாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த புலன் விசாரணை பண்ணி இவங்க ஒரு முடிவு, ஆனால் இவங்க இப்போ வந்திருக்கிற முடிவு என்னன்னு சொன்னால் இந்த ஒரு இதில் வராங்க. அந்த புல்லட் மனோகரனுடைய படுகொலையும் ராமஜெயத்தினுடைய படுகொலை ஒரே மாதிரியா இருக்கு. அப்ப புல்லட் மனோகரனுடைய படுகொலைக்கு காரணமானவங்க யாரு? அப்ப டோல்கேட் சுந்தரபாண்டி, மணச்சநல்லூர் குணா, இன்னும் சிலர் இவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போ ராமஜெயத்தினுடைய கொலையோ இவர்கள் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ட்ராக்ல கொண்டு போறாங்க. ஓகே, அந்த ட்ராக் சரியான ட்ராக் தானா? இல்ல, அது சரியான ட்ராக்கா இல்லையானது புலன் விசாரணையுடைய இதில் தான் இருந்துதான் முடியும். ஓகே ஓகே. ஒன்று மட்டும் நான் தான் சொன்னேன், நான் ஆரம்பத்தில் இந்த வழக்கை பற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த வழக்கு சம்பந்தமா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தை இவங்க தான் குற்றவாளி, இவங்க தான் ராமஜெயத்தை கொலை பண்ணாங்கன்னு சொன்னாலும் குற்றவாளி தரப்புல வந்து நீதிமன்றத்தில் தான் சொல்லுவாங்க, ஐயா 13-14 வருஷமா இவங்க குற்றவாளியை கண்டுபிடி அழிஞ்சிட்டு இருந்தாங்க. கடைசியில இவங்களை குற்றவாளியே கண்டுபிடிக்க முடியல. அப்பாவிகளான எங்களை குற்றவாளி ஆக்கிட்டாங்க, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும்னுவாங்க. அப்போ குறுக்கு விசாரணை, அப்புறம் வந்து சாட்சிகள், ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாலும் அது வந்து அவ்வளோ ஒரு பலமா இருக்காது. அதாவது குற்றவாளிகளுக்கு எதிராக அவ்வளோ ஒரு பலமா இருக்காது, கிடைக்காது. புரியுதுங்களா? அதே நேரத்தில் காவல்துறையுடைய என்ன சொன்னா எப்படியாவது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அதுவும் திமுகவுக்கு வந்து அதாவது கே நேருடைய அசைன்மெண்ட் இது. ஆமா, எனக்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கும், வேற எதுவும் இல்லை. அதிமுக ஆட்சி காலத்துலயே இந்த கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிடப்பில் போட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா விசாரிச்சிருக்க முடியும். அவங்க ஆட்சி காலத்துல சிபிஐ விசாரிச்சாங்க, சிபிசிஐடி விசாரிச்சாங்க. அதிமுக ஒரு 10 வருஷம் இருந்தாங்க, ஏன் அவங்களால இந்த கேஸ் வந்து கொண்டு போய் அதிமுக விசாரணையில வந்து தொய்வு தான். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க, அது கண்டுக்காம விட்டுருங்க. அந்த அளவுக்கு அதாவது நீதிமன்றங்கள் சொல்லி அப்போ கே நேரு என்னென்னோ போராடினாரு வைங்க. நீதிமன்றம் மூலயமா வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு கொண்டு போனாங்க, சிபிஐக்கு விசாரணைக்கு. எங்கள் லோக்கல் போலீஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் சிபிஐயில் என்ஐஏ வரல, வானத்தில் தேவதூதர் வந்தால் கூட ஒரு மயிரம் பண்ண முடியாதுங்க. ஓகே, லோக்கல் போலீஸுடைய இது இருக்கணும், இல்லை உதவி இருக்கணும். லோக்கல் போலீஸ் தான் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சிபிஐயில் எந்த புலனாய்வு விசாரணையுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த லோக்கல் போலீஸுடைய ஒத்துழைப்பு இல்லை, ஏடிஎம்கே பீரியட்ல இல்லை. அப்போது ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆளுமை இயங்குது. ஏதோ ஒன்று அரசு அதிமுகவில் இருக்கக்கூடிய அதை சசிகலா போன்ற முக்கிய நபர்களுக்கு அந்த குற்றவாளிகள் யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இவெல்லாம் பெரிய ஆளா, இவனுக்கு என்ன குற்றவாளி, விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். ரெண்டு விதமான பார்வையை நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதுதான் அந்த வழக்கு வந்து தொய்வுக்கு காரணம். இப்போ நம்ம சங்கர் சுப்பு வழக்கு சொல்றோம். சங்கர் சுப்பு வழக்குக்கு பின்னணியில முழுக்க போலீஸ் இருந்தது. ஏன்னு சொன்னா அவர் போலீஸுக்கு எதிராக நீதிமன்றத்தில் பல வழக்குகளை போட்டவர், பல பேரை சட்டையை கட்டினவர். அப்போ அந்த வெறுப்பின் உச்சத்தில் தான் அந்த கொலை நடந்தது. எது சங்கர் சுப்பு மகன் சதீஷுடைய கொலை. அவரும் அட்வொகேட்டு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராடி பார்த்துட்டாரு. ஆனாலும் போலீஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? சிபிஐ இருக்கட்டும், யார் இத்தனைக்கும் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நம்ம ஈஸ்வரமூர்த்தின்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தியை ரெக்கமெண்ட் பண்ணி ஈஸ்வரமூர்த்தியை சிபிஐக்கு மாற்றி சிபிஐ அவருடைய தலைமையில் ஒரு டீம் வச்சு விசாரணை பண்ணாங்க. அப்போ கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா போலீஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விசாரணை அப்படியே போகும்போது அங்கங்கே தடுங்க. ஓகே, அப்போ அதே மாதிரி தான் இந்த கொலைக்கு வந்து அரசியல் ரீதியான பேக்கப் இருக்கும். புரியுதுங்களா? 100%. அதனால தான் வந்து குற்றவாளிகளை இவங்க நெருங்க முடியாமல் அந்த நேரத்தில் அப்படியே ஒரு முயற்சி எடுக்கும்போது, ஐஓ விசாரணை அதிகாரி எடுக்கும்போது ஒரு தடுங்கல் விட்டுட்டு போ. எதுக்கு? ஏன்னா போலீஸில் உபேதி ஆர்டர் தான், ஒன்றுமே பண்ண முடியாது.
ஒரு எஸ்பி ஃபோன் பண்ணி என்னையா தேவையில்லாமல் பண்ணுறா நீ, அவரெல்லாம் விசாரணை பண்ணாத விடு அப்படின்னு விட்டுருவோம். அவ்வளோதான். அவனுக்கு நல்ல தெரியும் தான் குற்றவாளின்னு சொல்லி. அதனால மேலிட உத்தரவு நம்ம எதுக்கு இங்கேருந்து இந்த கேஸை ஃபர்ஸ்ட் விசாரிச்ச ஐஓ கிட்ட பேசினாலே உண்மையை வாங்கிட முடியுமா? ஐஓ கிட்ட பேசுனா உண்மையை வாங்க முடியாது. ஐஓ அக்யூஸ்ட் ஆக்குனா உண்மையை வாங்கிடலான்ற நான் ஐஓ எப்படி அக்யூஸ் ஆக முடியும்? நான் ஜெயக்குமார் சார்கிட்டே ஒரு தடவை பேசும்போது சொன்னேன், சார் நீங்கள் ஐஓவை கூப்பிட்டு விசாரிச்ச மாதிரி கிடைக்கல அப்படின்னா. நான் சொன்னேன், விசாரணை அப்படி பண்ணாதீங்க, ஒரு அக்யூஸ்ட் எப்படி விசாரிப்பீங்களோ அப்படி விசாரிங்க, உண்மை வந்துடும் பாரு அப்படின்னு. இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே 100 விழுக்காடு இல்லை. ஓகே. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி கொலைகளுக்கு வந்து அந்த ஐஓ இருக்காங்களே, விசாரணை கொண்டு போகிறாங்களே, அவங்க கரெக்டாக போவாங்க ரூட்டு. ஏன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா, கொலை நடந்தோட ஃப்ரெஷ்ஷு. அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த சிசிடிவி அந்த எந்த வாகனம் கொண்டு போச்சு, என்ன கொண்டு போச்சு, எப்படி கொண்டு போனாங்க எல்லாத்தையும் அவங்க கேதர் பண்ணி போகும்போது அவங்களுக்கு ஒரு தடுங்கல் இருந்துன்னா அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க அவங்க. ஏன்னு சொன்னால் அவங்க பதவி தான் பார்ப்பாங்களே தவிர பதவி மீறி நம்ம வந்து இதில் சாதிக்கணும்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஓகே. அப்படி இருக்கும்போது அவங்க விட்டு இருப்பாங்க. அவரை பிடிச்சி விசாரணை பண்ணியிருந்தா அவருக்கு தடுங்கல் விளைவிச்ச நபர் யாருன்னு நிச்சயம் சொல்லுவாங்க. அவங்கள இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும். மேபி அது சசிகலா இருந்தால் கூட சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி விசாரணையை கொண்டு போனாதான் இதில் வந்து உண்மையான குற்றத்தை வந்து கண்டுபிடிக்க முடியுமே தவிர இல்லைன்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தை நிப்பாட்டினாலும் அவங்கள தண்டிக்கலாம் முடியாது. ஆதாரங்கள் இல்லை, ஆதாரம் எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து இவங்க வந்து இப்போ நீங்கள் நானே என்ன சொல்லுவேன், குற்றவாளியே கண்டுபிடிக்க முடியலப்பா, யாரோ 2 பேர் அப்பாவி கிடைச்சா போலீஸ் தூக்கி அவனை பலியாக்கிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமா இல்லையா? பொதுப்படியாக மக்களுடைய பேச்சு அப்படி தானுங்க. அதனால் இது வந்து எப்படின்னா, குற்றவாளி பிடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க தான்ன்றது. குற்றவாளி பிடிக்காமல் இருந்தாலும் இது தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய கரும்புள்ளி. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே சதீஷ்குமார் வழக்கு, அதான் வழக்கு சங்கர் மகன் வழக்கு, அப்புறம் நம்ம தௌஃபீக் சுல்தானா வழக்கு எல்லாமே இருக்குது. அதுபோல் கரும்புள்ளியில் இதுவும் ஒரு கரும்புள்ளி. இப்படி தான். ஆனால் கே.என். நேரு வந்து போலீஸுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியணும், அவ்வளோ. அப்போ அவர் என்ன பண்ணுவார், கண்டுபிடிச்சி என்கவுண்டர் போட்டுருவாங்க, வேறு எதுவும் இல்லை. நிச்சயம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தை நிறுத்தி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னா முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, தப்பிக்க முயற்சித்தார் அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் போட்டுருவாங்க. இது திமுகவுக்கு கைவந்த கலை இல்லையா? ஒரிஜினல் குற்றவாளியை போலீஸ் நினைக்கிட்டாங்களா? சுடலமுத்துவை விசாரிச்சது ஒரு மிகப்பெரிய செய்தியா மாறி இருக்கு. இல்லை, அதான் சொல்கிறேன், சுடலமுத்து மணிச்சந்திர குணாவை விசாரிச்சது பெரிய செய்தியாக நீங்கள் நம்ம சொல்லிக்கிட்டாலும் ஏற்கனவே ஜெயக்குமார் விசாரிச்சது தானே. அதான் ஜெயக்குமார் அவரு விசாரணை. நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் முக்குலத்தோரை வந்து குற்றவாளியாக பார்க்குறாங்கன்னு ஒரு செய்தியெல்லாம் படித்தேன். இல்லை, அதுதான் முக்குலத்தோர்னு சொன்னால் இப்போ முற்றரவி வந்து முக்குலத்து சமூகத்தை சார்ந்தவர். அப்போ முற்றரவியுடைய அந்த இறுதி ஊர்வத்தில் முழுக்க ராமஜெயத்துக்கு எதிரான கோஷங்கள் படப்பட்டது. அப்போ முற்றரவியுடைய ஆதரவாளர்கள்லாம் அந்த இடத்துல சத்தியமே பண்ணியிருக்காங்க, நான் வந்து படி வாங்க விட மாட்டேன் ராமஜெயத்தை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்து மணல்மேடு சங்கர் என்கவுண்டருக்கு முக்கிய மூல காரணம் பூண்டி கலைச்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபந்தம் எடுத்து பூண்டி கலைச்செல்வனை எப்படி போட்டு தள்ளினாங்களோ அதே மாதிரி வந்து முற்றரவி கொலைக்கு ராமஜெயம் தான் காரணம். முற்றரவி ஆதரவாளர்கள் அந்த இடத்துல கோஷமாக எழுப்பியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த விசாரணை வளையம் அப்படிதான் போகுது. ஆனால் இந்த விசாரணை வளையம் இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் சிபிசிஐடி கிட்ட கொடுக்கும்போதும் அவங்களும் அப்படியே விசாரணை பண்ணி விட்டாங்க. அடுத்து சிபிஐ கிட்ட போகும்போதும் அப்படியே விசாரணை பண்ணி விட்டாங்க. அப்புறம் கோர்ட்டுடைய ஆர்டர் படி சிபிசிஐடி சிஐடி 2 பேரும் மெர்ஜ் ஆகி விசாரணை கொண்டு போகும்போதும் விசாரணை பண்ணி விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு இப்போ விசாரணையை கொண்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க எந்த அளவுக்கு வந்து அதை இப்போது இந்த ஸ்பெஷல் டீமுக்கு என்ன தெரியணும்னா, குற்றவாளி ஆமாம் சார் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தெரியணும். ஓகே. ஆனால் அவங்க அந்த குற்றவாளி அப்படி நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள நீதிமன்றத்தை நிறுத்தி சட்ட அடிப்படையில் வந்து வழக்கு கொண்டு போகிறதுக்கு காவல்துறையும் தயாராக இல்லை, திமுகவும் தயாராக இல்லை. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் தான். சாப்டர் க்ளோஸ். தப்பிக்க முயற்சித்தார், இல்லை எங்களை வந்து குத்த வந்தார், எங்களை துப்பாக்கியால் சுட வந்தார், நாங்கள் சுட்டுட்டோம், அவ்வளோதான். குற்றவாளியை கண்டுபிடிச்சி குற்றவாளி இவங்க தான் சொன்னால் கூட இறுதி முடிவு அதை தான் கொண்டு வரும். ரொம்ப நன்றி ரஹீம் பாய். குறிப்பாக இந்த ராமஜெயம் வழக்குக்கு பின்னாடி எப்படிலாம் போக வாய்ப்பு இருக்குது, எப்படி இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு, குறிப்பாக முட்டரவி கேங் தான்
இந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து காவல்துறையும் வந்திருக்காரு. அதன் காரணமாக தான் அவருடைய அசோசியேட்ஸ் எல்லாம் பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஆனால் குறிப்பாக தமிழ்நாடு போலீஸ் யாரையோ பிடிச்சி இந்த கேஸில் போடாமல் செஞ்சது யாரு, அந்த குற்றவாளியை பிடிச்சே தீரணுங்கிற ஒரு வெறியில இருக்காங்கிற விஷயங்களை எல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. நேரிலிருந்து நினைவுபடுத்தி பேசியமைக்கு நன்றி ரஹீம் பாய்.